கண்ணு இருந்திருந்தா ஃபார் எக்ஸாம்பிள் ஏசாக்கு தான் அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாரு. ஆனா பரலோகத்துல ஒரு திட்டம் இருக்குது, இளையவன் யாக்கோபுக்கு தான் கொடுக்கணும்ன்றது. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுதுனாக்கா, ரெபேக்கா வந்து வயிற்றுல பிரெக்னெண்டா இருப்பாங்க, 2 ட்வின்ஸ், ஏசாவும் யாக்கோப். ஸோ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதி கொள்வாங்க. இப்பெல்லாம் இந்த காலத்துல வயிற்றுல அப்படி ஆச்சுனாலே ஸ்கேனிங் போயிட்டு நம்ம என்ன எதுனோ தொப்புள் திருப்பி இருக்கும் அது இருக்குன்னு அப்படி சொல்லி அமைச்சுப்பாங்க. ஆனா எந்த ஒரு விஷயம் என்ன நடந்தாலையும், வீட்டுக்குள்ள எது நடந்தாலையும் போய் எங்க கேட்பாங்க, கர்த்தர்கிட்ட போய் விசாரிப்பாங்க ஒவ்வொரு விஷயமும். அப்போ வயிற்றுல இருக்கிற குழந்தை ஏன் ஆண்டவரே இப்படி மோதிக்குதுன்னு போய் ஆண்டவர்கிட்ட பேசுவாங்க. அவங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. ஆண்டவர் சொல்றாரு, பின்காலத்துல இவங்க 2 பேரும் மோதுவாங்க, சண்டை நடக்கும். அப்போ நீ வந்து என்ன பண்ணணும், யாக்கோபுக்கு தான் ஆசீர்வாதம், பிளெஸிங்ஸ் நீ கொடுக்கணும். ஸோ அதன்படி நீ என்ன பண்ற ஏது பண்ண தெரியாது, நீ யாக்கோபுக்கு தான் வரணும்னு. ஸோ இந்த சண்டை போராட்டத்துல பின்காலத்துல என்ன ஆகுது, ஏசாக்கு யாக்கோபுக்கு சண்டை போராட்டத்துல யாக்கோபே ஜேஷ்ட புத்திர பாகம் ஏசாக்கு விட்டு கொடுத்துடுவாரு. இப்ப இவன் இளையவன் ஆயிட்டான். ஆனா அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறணும். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை மனைவி ரெபேக்கா, அம்மா ரெபேக்காக்கு மட்டும் தான் தெரியும். கர்த்தரோட திட்டம், தேவ திட்டம் இளையவன் யாக்கோபுக்கு தான் வரணும்னு. ஸோ இது மனசுலயே அவங்க வச்சுட்டு இருக்கிறாங்க, சொல்ல முடியல. இப்போ ஈசாக்கு என்ன பண்றாரு, ஏசாக்கு தான் பிளெஸிங்ஸ், ஆசீர்வாதம் கொடுக்கணும்ன்ற ஒரு முடிவுல தான் இருக்கிறாரு. ஸோ அதனால ஈசாக்கு வந்து தேவனோட திட்டத்துக்கு விரோதமா அகேன்ஸ்டா போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, அந்த வெளிப்பாடு இப்ப எப்படியாவது பண்ணணுமேன்றது ஒரு இதனால, ஏன்னா ஈசாக்கு ஏமாத்திட்டாங்கன்னு நிறைய பேர் ஜனங்க சொல்றாங்க. ஸோ ஆனா அவங்க ஏமாத்துல, தேவ சித்தத்தோட தான் அவங்க அந்த அவரோட சித்தம் யாக்கோபுக்கு போனாரு பேசிங்க. ஏன்னா யாக்கோபு வம்சத்துல தான் இயேசு வந்ததுன்னு இவங்களுக்கு தெரிய வச்சுட்டாரு, முன்கூட்டியே வயிற்றுல இருக்கிற பிள்ளை மூலமாவே தெரிஞ்சுக்கிட்டாரு, தெரிய வந்துடுது. ஸோ அதுல இருந்தா அவங்க நடந்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க ஒரு நல்ல மகளா இருந்தாங்க, நல்ல மனைவியா இருந்தாங்க, நல்ல ஒரு தாயா இருந்தாங்க. இப்போ நல்ல அதுக்கெல்லாம் தாண்டி ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் லேடியா இருந்தாங்க. எது நடந்தாலும் ஆண்டவரோட திட்டம் இதுதான். தன் கணவன் விரோதமா நடந்தாலே பரவாயில்ல, தன் மூத்த மகன் ஏசா விரோதமா எனக்கு எதிராக வந்தாலே பரவாயில்ல, ஆனா தேவனோட திட்டம் என்னோட இளைய மகன் யாக்கோபுக்கு தான் கொடுக்கணும்ன்றது. ஏன்னா அதன் மூலம் தான் கிறிஸ்துவே பொறுக்க போறாரு. அந்த வெளிப்பாடு வயிற்றுல இருக்கிறவங்களவே அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அதனால வந்து அவங்க வந்து ஒன்னொன்னுக்கும் தேவன்கிட்ட தான் போய் விசாரிப்பாங்க. ஆதார வசனம் படிக்கலாம், ஜெனசிஸ் 25:22. அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். ஆமென். ஸோ ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர்கிட்ட தான் விசாரிக்கிறதுக்கு போறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும், லேட்டர் வந்து ஆஃப்டர் மேரேஜ் எது நடந்தாலே நம்ம ஒரு முடிவுன்னு எடுத்தாக்க கர்த்தர்கிட்ட தான் நம்ம ஒப்பு வைக்கணும். ஸோ அந்த முடிவு வந்து அவர் எதுக்காக இப்படிலாம் நடக்குதுன்றது வந்து முன்கூட்டியே சொல்லிடுவாரு. ஸோ ஒவ்வொரு தீர்க்கதரிசன வார்த்தை கணவருக்கும் சொல்லுவாரு, அதன்படி இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி நடப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கும் ஒரு தீர்க்கதரிசன வெளிப்பாடு சொன்ன பிறகு அந்த கணவன் வந்து தவறுவாரு, அகேன்ஸ்டா போவாரு. ஸோ ஆனா அந்த அகேன்ஸ்டா போறதுக்குள்ள இவங்க அழகா எப்படி அந்த குடும்பத்தை காப்பாத்துறாங்கன்னாக்கா, பாதுகாக்கிறாங்கன்னாக்கா, தன் கணவனுக்கு வாக்குவாதம் பண்ணாம இப்படித்தான் நடக்கணும்ன்றது தேவனோட திட்டம்ன்றது அப்படி சொல்லாம அவங்கள வந்து புரிய வச்சு தேவ திட்டத்துக்குள்ள தன் கணவனையே கொண்டு வராங்க. அந்த ஒரு ஸ்வபாவம் ஒரு நல்ல ஸ்வபாவம், அந்த குணங்கள் எல்லா பெண்களுக்கும் வேணும். ஸோ இந்த ஒரு சுபாவம் நம்ம வச்சுக்கணும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் தேவன்கிட்ட போய் நம்ம சொல்லணும், முறையிடணும். ஸோ இது வந்து நம்ம படிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு கர்த்தரோட திட்டம் நிறைவேறதுக்கு தான் இவங்க வந்து அந்த முடிவு ஒன்று எடுப்பாங்க, தேவ சித்தம். ஸோ கர்த்தர் தேவ சித்தம், ஈசாக் தேவ சித்தத்துக்கு அகேன்ஸ்டா போறதுக்குள்ள இவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால இவங்க வந்து அவங்கள வந்து ஈசாக்க வந்து தேவ திட்டத்துக்குள்ள கொண்டு வராங்க. அவங்கள்ட்ட சண்டை எல்லாம் போட மாட்டாங்க. ஸோ ஆனா ஏன்னா ஏற்கனவே இவங்களுக்கு தெரிஞ்சதுனால அதனால அழகா இவங்க சொல்லுவாங்க, அவங்க வந்து ஒரு இந்த முயற்சி எடுப்பாங்க, ஏசாக்கு வேண்டாம் யாக்கோப் தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஆட்டு வச்சு அந்த சாப்பாடு அந்த இது இஷ்யூ வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது, அதை படிச்சா தெரியும், ஜெனசிஸ்ல படிச்சிடலாம். ஸோ ஆனால் இவங்க வந்து யாக்கோப்புக்கு வரணும்னு சொல்லிட்டு கேட்கறதுக்குள்ள இவங்களுக்கு நல்லா தெரியும் தன் கணவன் கண் இல்லை,
அப்படி வந்து கேஸ் யாக்கோப் தான் வந்தாருன்னு சொன்னாக்கா இவரு சபிச்சிடுவாரு, சாபத்தை கொடுத்துருவாரு. சாபம் கொடுக்குவாருன்றது மனைவிக்கு நல்லாவே தெரியும், அது பழிக்கணும் தெரியும். அப்படி தெரிஞ்சு இருந்தோம் இவங்க என்ன பண்ணுவாங்க, யாக்கோப் கேட்பாரு, அம்மா இப்போ அப்பா வந்து எனக்கு ஆசீர்வாதமா கொடுத்தா பரவாயில்ல, அது நல்லா இருக்கும், ஆனா சாபத்தை கொடுத்தா நான் என்னமா பண்ணுவேன்னு யாக்கோபு ரெபெக்காள் தாய் கிட்ட கேட்பாரு. அப்போ ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்வாங்க, யாக்கோபே சாபம் கொடுத்தா நீ என்கிட்ட கொடுத்துடுப்பா, ஆசீர்வாதம் கொடுத்தா நீ வச்சுக்கப்பா. அந்த ஒரு குணம் அந்த தாய்க்கு வரணும். சோ சாபத்தை வந்து அவங்க வாங்கிக்கின்னு ஆசீர்வாதம் மட்டும் மகனுக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு தாட், அந்த ஒரு தாட் வந்ததுனால அந்த குடும்பம் வந்து செழிக்கணும். ஸோ சங்கதிகள் வந்து ஆசீர்வாதமா இருக்கணும், அந்த ஒரு தாட் வரும். ஸோ அதோட ஆதார வசனம் படிக்கலாம். Genesis 27:30. ரெண்டும் படிங்க. ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடித்த போது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்டவுடனே அவன் சகோதரன் ஆகிய ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான். 30 12 13 27 12 13. ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணி கொள்வானே என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றாள். சோ அந்த சொல்லபடி கேட்டு என்கிட்ட கொண்டு வா, சாபம் வந்தா நான் எடுத்துக்கிறேன் மகனே. இப்ப எந்த அளவுக்கு தாய்ங்க இப்ப இருக்கு, நான் பார்த்துக்க பிரசன்ட் தான் பார்த்துருக்கேன். சபிக்கிற தாய்கள், சிலர் அன்பான தாய்கள். எதுக்கு ஒரு தாய் இருந்தாங்க, அவங்க ரொம்ப அன்பானுங்க அந்த முத்துக்குமார் பிரதர் மேல. ஸோ சில தாய்கள் இந்த பிடி சூன்யம் பண்ணி மகன் செத்தாலே பரவாயில்ல, நான் நல்லா இருக்கணும், ஸோ அந்த ஒரு தாட்ல இருக்கிறாங்க. நிறைய பெண்கள் வந்து கர்ப்பத்துல கழிச்சிடுவாங்க, அது ஒரு சாபம். அப்புறம் பிள்ளைகளை பிறந்த பிறகு அவங்கள வந்து பேப்பர்ல கவர்ல சுத்திட்டு போட்டுடுறாங்க. அதெல்லாம் பரலோகம் பார்த்துட்டு இருக்கு, நியாயத்தி இருக்கிற பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. அப்புறமா வந்து தனியா தவிக்க விட்டு போயிடுறாங்க, பிள்ளைகளை பெற்று ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வளர்த்துட்டு தனியா தவிக்க விட்டுட்டு போயிடுற தாய்களை பார்த்துருக்கிறேன் நான். ஸோ அதெல்லாம் சாபத்துல தான் போய் முடியும். ஸோ நியாய தீர்க்கிற பரலோகம் இது கடைசி காலத்துல நம்ம இருக்கிறதுனால நியாய தீர்க்கிற பரலோகம் நியாய தீர்த்துட்டு இருக்கு. ஸோ பிள்ளைகள் வந்து we have to be very careful with our children and family. குடும்பம் கட்டுக்கிற தேவன் நம்மள பார்த்துட்டு இருக்கிறாரு, விசாரிப்பாரு. ஸோ நம்ம வந்து கர்த்தருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கணும். அவங்க அந்த காரணத்துக்காக தான் யாக்கோபை முன்னாடி வச்சு அவருக்கு ஆசீர்வாதம் கொடுக்க வந்தாரு. ஏன்னா அதுதான் தேவனோட சித்தம் நிறைவேறணும்னு. அதே நேரத்துல அவங்கள ஈசாக்க வந்து அவங்க ஃபைட் பண்ணல, தேவ திட்டத்துக்குள்ள அவங்க பேசி கொண்டு வருவாங்க. இதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நம்ம இதுதான் நடக்கணும். ஏன்னா அடுத்த கிறிஸ்து வர இயேசு பிறக்க போற இது சங்கதி, தன் சங்கதிங்க செழிக்க வேண்டும். ஸோ ஒரு தாய் வந்து சக்சஸான தாய் எப்படி சொல்லணும்னாக்கா, தன் பிள்ளைகள் நல்லா வாழ்றதுல இருக்கிறதுல தான் அந்த தாய் வந்து சக்சஸ்ஃபுல்லான தாயின்னு சொல்லுவாங்க. பிள்ளைகள் வந்து தவிக்கிற நிலைமையில விட்டுட்டு போற தாய்கள் எல்லாம் வந்து சக்சஸ்ஃபுல் தாய் கிடையாதுன்றது இங்க வச்சிருக்கிறோம். ஸோ அதனால சக்சஸ்ஃபுல் தாய் எப்போனாக்கா பிள்ளைகளை கரை சேர்த்து அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு அவங்கள பார்த்து அவங்க நல்லா இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிற ஒரு தாயா இவங்க இருந்தாங்க, ரெபெக்கா இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தாயா எல்லா தாய்கள் பெண்கள், இப்ப நம்ம பெண்கள் நாளைக்கு தாய்கள் நம்ம மாறணும். ஸோ இதுல ஒரு விஷயம் நான் படிச்சது எப்படின்னாக்கா, ஒரு நல்ல தாயா இருக்கணும், ஒரு நல்ல மனைவியா இருக்கணும். நாளைக்கு ஒரு நல்ல மகளா இருந்தேன், அப்புறம் ஒரு நல்ல மனைவியா இருந்தேன். நாளைக்கு என்ன பிள்ளைக்கு வந்து ஒரு நல்ல தாய், நான் என்ன பார்த்து என்ன வளர்ற பிள்ளைகள், என் பிள்ளைகள் நல்லா நாளைக்கு ஃபியூச்சர்ல நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சாய்ஸ் நாங்க கொடுத்துருவோம். ஆனா கர்த்தருக்குள்ள முடிவெடுத்து அவங்க ஒரு துணை வாழ்க்கையை தேடிப்பாங்க. ஸோ அதுல நம்ம வழி என்னன்னா நன்மை தீமை நம்ம சொல்லிடுவோம். ஸோ அந்த பிளெஸிங்ஸ் வந்து நம்ம பசங்களுக்கு கொடுக்கணும், அவங்கள சபிக்க கூடாது. இந்த ரெபெக்கா சாபம் வந்தா எனக்கு கொடுத்துருப்பா, ஆசீர்வாதம் வந்தா நீ வச்சுக்கப்பான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் தேவனோட திட்டம். ஸோ அன்பு சகலத்தை மாற்றும்.
பழைய ஏற்பாடுல வந்து ஆபிரகாமுக்கு நிறைய வைஃபுங்க, அது வேதத்துல அங்கீகாரமா கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே யாக்கோபு கூட நிறைய மனைவிகள் வேதத்துல கொடுத்திருப்பாங்க. ஆனா ஈசாக்கு அந்த நேரத்துல வந்து எந்த மனைவியும் கட்டாம ஒரே ரெபெக்கா கூட ஒரே மனைவியில இருந்தாங்க. அது வேற எந்த விஷயத்துக்காகவும் இல்ல, ரெபெக்காவோட அன்பு, அந்த அன்புல தான் அவங்க 2 பேரும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நல்லபடியா குடும்பம் நடத்தி ஒரு சக்சஸ்ஃபுல் கப்பல் என்று ஒரு பேர் வாங்கினாங்க. த பெஸ்ட் கப்பல் நம்ம ஈசாக்கு ரெபெக்கா கிட்ட நம்ம படிச்சுக்கணும். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். தேங்க்யூ ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஒரு நல்ல குடும்பம் எப்படி கட்டுறதுன்னு நீங்க சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. உங்களோட வசனம் நாங்க படிச்சது இல்லாம அதன்படி நாங்க வாழவும் செய்யணும் ஆண்டவரே. எங்களுக்கு துணையா இரு சுவாமி. தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா. நீங்க ஒவ்வொரு பேராக குடும்பமா நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. இனி வருங்காலத்துல பின்காலத்துல ஒவ்வொரு குடும்பம் நீங்க கட்டுக்கிற குடும்பம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வருஷத்துல நடக்கிற ஒவ்வொரு கல்யாணத்துல நீங்க முன்னாடி நிக்கணும் ஆண்டவரே. ஆவியானவரே, உங்களோட துணை மூலமா தான் ஒரு குடும்பம் நீங்க கட்டணும் ஆண்டவரே. அதுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. எந்த குடும்பங்களும் பிரியக்கூடாது ஆண்டவரே. நான் கண்டவருக்கு எல்லா குடும்பமும் பிரிஞ்சுதான் இருக்கிறாங்க ஆண்டவரே. எல்லா குடும்பமும் நீங்க சேர்த்து வைக்கணும் ஆண்டவரே. குடும்பமா நீங்க சேர்த்து வைக்கணும் ஆண்டவரே. குடும்பத்தோடு இருந்தா தான் பரலோகத்துல ஆசீர்வாதம் இருக்கும், கிடைக்கும்னு நீங்க சொன்னீங்க ஆண்டவரே. ஜீவ விருட்சத்தை கனியை நீங்க குடும்பம் மனைவி குடும்பம் கணவன் மனைவி மூலமா தான் கொடுப்பேன் நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அதன்படி நாங்க நடக்கிறோம் தகப்பனே. எங்க மூலமா அடுத்த சங்கதிகள் பார்த்து பழகி தெரிஞ்சுக்கணும் ஆண்டவரே. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த நல்ல வாய்ப்பை நீங்க எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. தேங்க்யூ அப்பா. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு கன்னியாவுடைய பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் பார்ப்பாரே. ஆமென், ஆமென். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இப்போ வந்து சகோதரி ஜெனி அவர்கள் ஒரு ஷார்ட்